ஸோ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஜெபம் இதுங்க. அதாவது இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு வேண்டுதலா இது இருக்கு. என்ன அப்படின்னா, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம கிட்ட பொய்கள் நிறையவே இருக்கும். நம்ம பேசுறது பொய்களா இருக்கலாம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யற சில காரியங்கள் பொய் நிறைந்ததா இருக்கலாம். பொய் நம்மளுக்கு ஒரு மாதிரி பழகி போய் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இல்ல நம்மளோட அது கேரக்டராகவே நமக்குள்ள அப்படியே ஒட்டி போயிருக்கலாம். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையா இருக்கு. ஏசு சொல்றால, நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன்னு. நானே வழி. அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கு? ஏசு வழியா இருக்கிறாரு. அதே இயேசு சத்தியமா இருக்கிறாரு. அந்த வழி சத்தியம் உடையதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜீவனுடையதா இருக்கு. இதே நம்ம பொய் வழியை நாடணும்னா வசனம் சொல்லுது, பிசாசானவன் சாத்தானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறானா. அப்ப நம்ம இந்த பொய் வழியிலேயே நம்ம நடந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரோட பிள்ளைகளா இருக்கோம்? பிசாசின் பிள்ளைகளா இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாருல, இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறாரு என்று. ஸோ நம்ம இயேசுவை பின்பற்றும் போது, அவரோட வழியை பின்பற்றும் போது நம்ம அவருடைய சத்தியத்தை பின்பற்றி அவருடைய அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடியவர்களா இருக்கும். இதே இந்த பொய் வழியை நாடும் போது சாத்தானின் பிள்ளைகளா மாறுறது மாத்திரம் இல்லாம நம்ம நித்திய ஆக்கினைக்கு நம்ம நரகத்துக்கு போய் சேரக்கூடியவர்களா இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம கேட்போம், ஏசப்பா இந்த பொய் வழியை என்னை விட்டு விலக்குங்க ஏசப்பா. இந்த வழியில நான் நடக்கக்கூடாது. அந்த வழி எனக்கு நேரா வந்தாலும் நான் உடனே என்னோட டைரக்ஷனை மாற்றணும் ஏசப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்போம், உம்முடைய வேதத்தை எனக்கு அருளை செய்யுங்க. என்னை நீங்க உம்முடைய வேதத்தினால என்னை நடப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்கு? அண்ட் கிராண்ட் மீ யோர் லா கிரேஷியஸ்லி. உங்களோட வேதத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. ஏன்னா பொய் வழியில நம்ம நடக்கும்போது வேதத்தை நம்மளால தியானிக்கிறதுல வேதத்துல நம்மளால நிலை நிற்கவே முடியாது. ஆனா இதே நம்ம ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியை நம்ம பின்பற்றும் போது அந்த வேதம் நம்மளுக்கு அருளப்படும். அது மட்டும் இல்ல, அந்த வேதத்துல இருக்கிற அந்த ஜீவ வார்த்தைகள் ஒன்றொன்றும் நமக்குள்ள கிரியேட் செய்யும். நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம்.